Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. துணிகளை துவைக்க முகி அல்ட்ரா, டாய்லெட் சுத்தம் செய்ய முகி ஸ்பாட்லெஸ், ஃப்ளோர் கிளீன் செய்ய முகி வைப் அவுட், பாத்திரங்களை சுத்தம் செய்ய முகி டிஷ் வாஷ், முகி ஹோம் கேரில் கிடைக்கும். தாலி கட்டுற மேட்டர் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன பயம் இருந்துச்சோ அதே பயம் எனக்கு இருந்துச்சு. எங்க 2 பேருக்கும் இல்ல, ஹோல் டீமுக்குமே இருந்துச்சு. ஒரு பாட்டி வந்து நான் ராதாவோட உட்காந்து தாலி கட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க என்கிட்ட சண்டை போட்டாங்க, இந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணாலும் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாபம்லாம் விட்டாங்க. அதுதான் நம்மளோட மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா போயிடுச்சு. அண்ட் இப்போ ஒரு 2-3 வாரமா வந்து பயங்கர கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது சீரியல்ல பார்க்கும்போது. இதை பார்க்கும்போது உங்க மனைவி வந்து என்ன சொல்றாங்க? ரொம்ப பெருமைப்படுவாங்க. அப்படியா? பெருமைப்படுறாங்களா? சூப்பரா இருந்தது. என்ன மாட்டுறது புரியல. சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டார் அண்ணன் கண்டுபிடிச்சிட்டார். தெரியுமா பண்ணிட்டான். ஒரு தடவை சொன்னா 1000 வாட்டி. 1000 வாட்டியா? ஒரு வாட்டி சொன்னா 1000 வாட்டி சொல்லுங்க. ஐயா இதை யோசிச்சு பாருங்க. நான் ஒரு தடவை சொன்னா 1000 வாட்டி. ஹீரோயினா உங்களுக்கு வந்து இருக்கிற அட்வான்டேஜ், நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்றாங்க, அவங்க வீட்ல இருக்க ஒரு பொண்ணா பாக்குறாங்க. சீரியஸா பதில் சொன்னா சொல்றேன், நான் பண்ணா சொல்றேன். கேட்டகரி வரைக்கும் நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லு. ஜாலியா இருக்கு. ஈவென்ட்ஸ்லாம் கூப்பிடுறாங்க, இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. டான்சி ஓதுறாங்க, இப்படி வாங்க ஜி. ஓசில ட்ரெஸ் வர்த்தா உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும், நிக்காம முன்னேறு, கண்ணோரோ ஏன் கண்ணீரு கை சேரு. சூப்பரா பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ டிஆர்பியில் வந்து பயங்கரமாக ரேஸ் ஆயிட்டு இருக்க ஒரு சீரியல் அப்படின்னு வந்து சொல்லலாம். தென்றல் வந்து எண்ணி தொடும். வெல்கம் டு கிரிகாலன் மேஜிக் ஷோ. அப்படியே இருந்துச்சு இன்ட்ரோ. நல்லா இருந்தது, அருமையா இப்படியா இருக்கு. வணக்கம் வினோத் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இவளே அக்கான்னு சொல்லு, நான் அண்ணான்றல்ல. ஆமா, அந்த மாதிரி போ. இல்ல நீங்க அண்ணா, நாங்களும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொஞ்சம் சீனியர். நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஆதித்யா டிவில உங்களை பார்த்து நான் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இந்தியா கிளிக்ஸ் வழங்கக்கூடிய அது. எஸ் நான் ஸோ இந்த சீரியல் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இப்போ முடிஞ்சு இப்போ ஒன்னா சேர்ந்துருக்கீங்க பல நாளுக்கு அப்புறம். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு நீங்க வந்து சொல்லுங்க. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எங்களை இன்வைட் பண்ணதுக்காக. மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் வந்து இப்படி ஒரு, எனக்கு தெரிஞ்சு இது நம்மளுடைய 2வது இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறத வந்து மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்ட நீ எப்படி போயிட்டு இருக்கு அது நீங்களே பார்த்து சொல்லலாம். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு தெரிஞ்சு. பயங்கரமான ரிசப்ஷன். எங்க ரிசப்ஷன் கூட அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை, இந்த ரிசப்ஷனுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் நம்ம வெளியில போகும்போது அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து காலில் குண்டடி போட்டுச்சு, ஓகேவா உங்களுக்கு அப்படின்லாம் விசாரிச்சாரு. ஆமா. அப்புறம் ஒரு பாட்டி வந்து நான் ராதாவோட உட்காந்து தாலி கட்டுற மாதிரி ஒரு, அப்போ வந்து அவங்க என்கிட்ட சண்டை போட்டாங்க, இந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணாலும் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாபம்லாம் விட்டாங்க. ரியல் லைஃப்ல. ஸோ அதுதான் நம்மளோட மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கும். ரொம்ப நல்லா போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இப்போ நம்ம படத்துல நடிக்கிறது. இப்போ இந்த क्वेश्चन எனக்கு மட்டும் தானா? இவளுக்கு கிடையாது. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி கேட்டேன். 2 எடுத்துட்டு வந்தேன், 2 சொல்லிட்டேன். சொல்லுங்க. குடிச்சீங்கல்ல ஜி, ஜூஸ் குடிச்சீங்கல்ல, மேங்கோ ஜூஸ் குடிச்சீங்கல்ல, சொல்லுங்க. எப்படி சமாளிக்கிறீங்க? அதுல வந்து ரொம்ப ஒரு, அதுல வேற மாதிரி ஒரு முரடனா இருக்காரு, இங்க வந்து இப்படி இருக்காரு. எப்படி ஷூட்டிங்ல சமாளிக்கிறீங்க? வந்து அவரு சீன் மூட்லயே தான் இருப்பாரு. சோகமான சீனா சோகமாவே இருப்பாரு, வெற்றியாவே தான் வந்து நடமாடுவாரு. அதனால பிரச்சனை இருக்காது. இந்த பிரேக் டைம்ல பைத்தியமா இருப்பாங்க, இந்த மாதிரி சாவடிப்பாரு. ஜாலியா பண்ணா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேட்கும் போது. நிறைய பேர் வந்து ஹாட்ஸ்டார்லயும் பாக்குறாங்க, டிவில பாக்குறாங்க, ரிப்பீட்டும் பாக்குறாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நடிக்கும் போது அடுத்து என்ன வரும், ஓகே இப்ப நம்ம சேர்ந்துட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆடியன்ஸ் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து எங்களுக்குள்ளயுமே இருக்கு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நானும் ஜாலியாக வெயிட் பண்ணிருக்கேன். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த சீரியலோட ஒன்லைன் கேட்டு தான் வந்து ஓகே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு? கோயிலில் போய்
நான் கேட்டேன், இவரு கேட்டாரான்னு எனக்கு வல்லையும் கேட்காம எப்படி ஸ்டோரி கேட்போம், கண்டிப்பா கேட்போம். அதுதான் கேட்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சு? கோயிலில் போய் தாலி கட்டின உடனே அவங்க வந்து ஹஸ்பண்ட்ன்றாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி லைன் கேட்கும்போது இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோரி லைனை கேட்கறத விட நம்ம கேரக்டர் ரொம்ப முக்கியம்ல. எனக்கு வந்து அதுல எஸ்என்எஸ்என் பண்ணும்பொழுது, அதாவது சுந்தரி நீ சுந்தரம் நானும் பண்ணும்போது நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் இப்போ நம்ம எப்படி ஒரு பைத்தியம் மாதிரி பேசுறோமோ அந்த மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டர். ஸோ நிறைய டைலாக்ஸா பேசலாம், நிறைய டைலாக்ஸ் பேசலாம், பாடி பிளே இஷ்டத்துக்கு நம்ம எப்படி இருக்குமோ ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே பிளே பண்ணா போதும். ஆனா இது அப்படி கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு ரக்கடாக ஒன்று பண்ணணும், நம்ம எல்லாரும் ஒரு காமெடியனாக இருக்கணும், நம்ம ஒரு சேஞ்ச் ஒரு தேவைப்படுதுன்னா அப்படி ஒன்று பயங்கர இன்ட்ரெஸ்ட். இன்னொன்று இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிமிட் இல்லாத ஒரு கேரக்டர், நம்ம என்ன வேணால் இறங்கி செய்ய முடியும், அது மாதிரி வெயிட் பண்ண ஒரு கேரக்டர். அப்படி கிடைக்கும்போது பயங்கர மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னொன்று இந்த தாலி கட்டுற மேட்டர் வந்து இந்த பொண்ணுக்கு இதே கொஸ்டின் தானே கேட்பேன், அதோட ஆன்சரும் சேர்த்தே சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கு என்ன பயம் இருந்துச்சோ அதே பயம் எனக்கு இருந்துச்சு. எங்க 2 பேருக்கும் இல்ல, ஹோல் டீமுக்குமே இருந்தது. இது இப்படி தாலி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. அது டைரக்டருடைய கால் தான். அது அவர் பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்தார். ஓகே. ஸோ அது கம்ப்ளீட்டா தாலி சென்டிமெண்ட் வச்சு ஒரு கதை வந்து சக்ஸஸ் ஆகும். அது வேற அப்படிதான் பயந்துட்டு இருந்தோம். அது நல்லபடியா நியூஸ்லலாம் வந்து இப்போ நல்ல நியூஸ்லலாம் வந்து அதெல்லாம் தெரியாது உனக்கு. இப்படி பார்த்தா எனக்கு இல்ல எழுது அப்போ பயங்கர வைரல் ஆச்சு அந்த ப்ரோமோ வரும்போது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது, ஒரு 20-25 எபிசோட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் அது கண்டென்ட் நமக்கு அது கிடையாது, மக்கள்கிட்ட ரீச் ஆகும்போது அது வேற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு 50 எபிசோட் மேல ரொம்ப சூப்பரா வெல்கம் பண்ணாங்க. ஒரு நல்ல ப்ராடக்டா இருக்கும்போது நம்மளை வெல்கம் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர்ண்ணா. அண்ட் அதே மாதிரி அபி கேரக்டர் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது வந்து காமன் கம்போஸ்ட் ஒரு அமைதியான பெண் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணீங்க. இதில் வந்து ஜாலியாக இருப்பீங்க, அவர் போட்டு நக்கல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கிண்டில் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இது வந்து நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கேரக்டர்? ஆக்சுவலா நான் ஜெனரலா இப்படிதான் இருப்பேன், யாரையாவது கலாய்க்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். பவித்ரா ஆமா, அதனால சம்டைம்ஸ் அது வரும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்னைக்கு லீவ், இன்னைக்கு தான் நான் அதை எதிர்பார்க்கிறேன். எப்பவுமே இருக்குங்க, அவர் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு. அந்த மலர் ரோல் வந்து ரொம்ப பொறுமையா, லைக் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு பொண்ணுன்னா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் தாண்டி அபி வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிப்பாங்க. அவங்களோட திங்கிங், வே ஆஃப் பிஹேவியர் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது இந்த ரோல் எடுத்து பண்றதுக்கு. இந்த சீரியல்ல பார்க்கும்போது வந்து அப்படியே சினிமா ரேஞ்சுக்குலாம் வந்து ஃபைட் சீன் இருக்கு, அந்த கொடைக்கானல்லாம் போய் வந்து அந்த சீன்லாம் வந்துருந்துச்சு, ட்ரெக்கிங் சீன் மாதிரிலாம் வந்து பண்ணுங்க. இப்போ வந்து சாங்லாம் வேற வந்து பண்ணுங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்கண்ணா இதெல்லாம்? நமக்கு வந்து என்ன சொல்றது, அதான் எல்லாருமே டேலண்ட் தான், எல்லாருமே டேலண்ட் தான். ஆர்டிஸ்டாக இருக்க எல்லாருமே ஓரளவு டேலண்டாக இருப்பாங்க. நமக்கு ஒரு இடம் கிடைக்கணும்ல, சார் இது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கலாம்ல. அது நம்ம 2 பேர் லக்கி தான். நமக்கு வந்து ஒரு சாங்கா திடீர்னு நாளைக்கு ஒரு சாங் பண்ண போறோம், லாஸ்ட் மினிட்ல தான் சொல்லுவாங்க. லாஸ்ட் மினிட்ல தான் இவருக்காக ஓகே ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட், நாளை என்ன பண்றது, புடவை ரெடி பண்ணோம், ஜுவல்ஸ் ரெடி பண்ணோம், ஃபுட்வேர் எல்லாமே நைட் உட்காந்து பதறி தேடிட்டு இருப்பேன் என்னடா பண்றது. அது ரெஃபரன்ஸ் வேற இருக்கும்ல, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணாதான் நல்லா இருக்கும், இல்லாட்டி நல்லா இருக்காதுன்ட்டு நைட் ஃபுல்லா உட்காந்து தேடி அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் அது ஷூட் முடிக்கும் போது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். ஓகேப்பா ஏதோ ஒரு மாதிரி ஏதோ பண்ணிருக்கோம், ஜாலியா இருக்கு. இல்ல அந்த பொண்ணு கேட்ட கொஸ்டின் வேற தானே, நீ அதேதான் கேட்டா அவங்களோட அந்த வழியை சொன்னாங்க. கேர்ள்ஸ்க்கு அது ரெடி பண்றது தானே கஷ்டம். இங்க பாரு, இது சொல்வதெல்லாம் உண்மை ஷோ கிடையாது, உன் சோக கதையை சொல்றதுக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பேசுறதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. இவங்கள ஃபார்முக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் பேசினேன், யாரும் என்ன தப்பா இருக்கு இல்லடா. அதான் பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு சாங் இருக்குன்னா திடீர்னு ஃபைட்டு, நமக்கு முதல்லாம் சரியான சிரிப்பா இருக்கும், நம்ம அடிச்சு ஒரு 4 பேர் விழுறாங்களாம். அப்புறம் அதுக்காக ஒரு மாஸ்டர்லாம் செட் பண்ணி நம்ம அது பண்ணும்போது அவுட் பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், அப்புறம் நிறைய மாண்டேஜஸ்லாம் எடுப்போம். அது நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். அந்த கொடைக்கானல் போனதெல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம். அந்த கம்ஃபர்ட் ஜோன்லாம் உடச்சி அது புதுசாக ஒரு ஜோனுக்குள்ளே நம்ம போகும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நமக்கு ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இப்போ ஒரு 2-3 வாரமும் வந்து பயங்கர கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது சீரியல்ல பார்க்கும்போது. இதை பார்க்கும்போது உங்க மனைவி வந்து என்ன சொல்றாங்க? ரொம்ப பெருமைப்படுவாங்க. பெருமைப்படுறாங்களா? இல்ல பேசிக்கா வந்து கேரக்டரை தாண்டி பவி மேல வந்து ரொம்ப ஒரு மரியாதை உண்டு. சிந்துக்கு எப்போதுமே ஒரு பயங்கர மரியாதை உண்டு. இது எப்படியா இருந்தாலும் ஒரு குழந்தை பிள்ளை அப்படின்னு. இன்னொன்னு நம்ம என்ன புரியும்ல, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லாம் சிந்துக்கு அது உண்டு. இப்போனா இனிப்பா கிடையாது, எஸ்என்எஸ்என் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இதோட வேலையே இதுதான். ஸோ இதுக்காக இவங்க நிறைய ஒர்க் பண்றாங்கன்னு அவங்களுக்கு நிறைய புரிஞ்சுச்சு. அது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைக்கு அப்புறம் அதுக்கு புரிஞ்சிச்சு, ஓ இது உண்மையாலுமே பண்ணணும்ல, அதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் எடுக்கணும்ல அப்படின்னு. ஸோ அதெல்லாம்
பெரிய விஷயம்லாம் இல்லை. என்ன எனக்கு ஒரு பர்சனல் ரிக்வஸ்ட் ஆடியன்ஸ்கிட்ட, போன வாரம் போகும்போது ஊருக்கு போயிருந்தேன், திருச்சி போகும்போது. அப்போ ஒரு அம்மா வந்து அந்த கவுண்டர்ல, கேஷ் கவுண்டர்ல இருக்கவங்க சொன்னாங்க, நீங்க அபியோட தான் வாழணும், நீங்க அபியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி சரி நீ பாரு, நான் ட்ரெஸ் எடுத்துன்னு போச்சு. அப்ப மட்டும் கூட போகும்போது சொல்ல வேணாம், மனைவியுடன் வரும்போது கதையை வந்து இழுக்க வேணாம், ஒரு பர்சனல் ரிக்வெஸ்டா வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பின் விளைவுகள் எல்லாம் இருந்துச்சா இல்ல அக்கா வந்து அப்படி விட்டாங்க? அது இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஏதோ நடந்திருக்கு, பலமா ஒண்ணு நடந்திருக்கு. உங்களுக்கு வந்து வெளில போகும்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஏதாவது கல்யாணம் ஆகலையே, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அவங்களுக்கு தனியா ஏதாவது வந்திருக்கும்ல, கமெண்டே பண்ணாம இருப்பாங்களா? வேற ஃபேன்ஸ்ல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லிருக்காங்களா? வெளியில போக மாட்டீங்களா நீங்க? பெருசா போக மாட்டேன், வேறதான் போவேன். போகும்போது ஐயா இப்பதான் சவுகார் போயிட்டு போறதுக்கு ஏதோ பிளான் போட்டுருக்காங்க, வெளில போறது இல்லையா? எங்கேயாவது போகும்போது என்ன அப்படியே அப்போ மாஸ்க் போட்டிருப்போம், இல்ல ஏதாவது கவர் பண்ணிப்போம், அதனால மோஸ்ட்லி தெரியாதுல்ல. அப்படியே போனாலும் சில பேர் நல்லா நடிக்கிறீங்க, சீரியல் நல்லா இருக்கு, 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஸ்டோரி அந்த மாதிரி காமன் கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ரொம்ப நாள் முடிஞ்சு போன எபிசோட் லைக் ஏதாவது ஒரு சீன் எடுத்து சொல்லுவாங்க பார்க்கும்போது, அது முடிஞ்சு ஒரு 1 year இருக்கும், பட் அப்ப டக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வேற ஹிட் சீரியல் ஏதாவது பேச விடுறாரா பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சது என்ன, சீரியல் ஆரம்பிச்சு 8 மாசம் தான் ஆகுது. பண்ணும்போதே ஒரு செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கும் போது முன்னாடி வருஷத்தோட சீன்லாம் எடுத்து சொன்னாங்க. அன்னைக்கு அந்த சீன் நல்லா பண்ணீங்கன்னு பார்க்கும்போது சொல்றாங்க, அப்பா அது எவ்வளவு இம்பாக்ட் அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு தானே நான் யோசிப்பேன். ஜென்ரலான விஷயம் தானே. பட் டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கீங்களே, இந்த கப்பலையா நான் வந்து ட்ரெண்டிங் கப்பல் ஐயோ அப்படிலாம் சொல்லிட்டீங்க. நிறைய விஷயங்கள் வந்து சீரியல் பத்தி முடிஞ்ச இன்டர்வியூ இல்ல அப்புறம் உடனே அனுப்ப மாட்டேன், ஒரு சின்ன கேம் செஷன் வச்சு அப்படியே கொஞ்சம் கலகலன்னு. இந்த பொண்ணு எப்படின்னு தெரியும், ஏன்னா விஜய் டிவில 650 கேம்ஸ். நான் நிஜமா சொல்றேன், நான் கஷ்டப்பட்டேன். ஐயோ இவங்களுக்கு என்ன யோசிக்கலாம், ஆல்ரெடி சின்ன திரையில பாதி வச்சு செஞ்சிருப்போம், அப்புறம் வேற ஷோல தனித்தனியா வச்சு செஞ்சிருப்பாங்க. என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா புது கேம் யோசிச்சிருக்கேன். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இவளுக்கு அது இம்ப்ரெசிவா இருந்ததுன்னா அந்த கேம் புதுசு, இல்லன்னா 630வது கேம் ஷோ இதை நான் விளையாண்டுருக்கேன்னு ஓப்பனா சொல்லுவானுங்க. அது என்ன கேள்வி? இல்ல இவரும் அங்கே தானங்க இருந்தாரு, இவரும் அதே தானே பண்றாரு. நிறைய கேம் சொல்லிருக்கோம், டோட்டல் இயர் சொல்லிரலாமா, நம்பர் ஆஃப் இயர் ஷேர் பண்ணிக்கலாமா? ஓகே, இதுதான் நான் கண்டுபிடிச்ச அந்த புது கேம். ஓகே ஓகேவா? என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு டயலாக் கொடுப்பேன், அந்த டயலாக்க நீங்க வந்து என்ன பண்ணணும், வாயில வந்து இந்த ஜூஸ் வச்சுட்டு வந்து சொல்லுவாரு. ஜூஸ் தான், பயப்பட வேணாம். ஓகேவா? வேற ஜூஸ் தான். சோ அந்த வாயில ஜூஸ் வச்சுட்டு சொல்லணும், அது என்ன டயலாக்னு கரெக்ட்டா அவர் வந்து கண்டுபிடிப்பாரு. ஓகே, புது கேம்ல யா இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். வெரி இன்ட்ரஸ்டிங். என்ன எடுத்து உடனே நான் ஃபர்ஸ்டா? ஆமா இதான் அந்த டயலாக். பண்ணுங்க சூப்பரா இருந்தது. என்ன மாட்டறது புரியல. இருங்க, பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. சூப்பரா மாட்டறது. சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டாரு அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆஃபா கொரியன் லாங்குவேஜ் மாதிரி. ஆமா ஆமா, இது படத்தோட டயலாக். எருமை மாடு கண்டுபிடிக்காது. இதனாலதான் அவங்க இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தாங்க. அடுத்த டயலாக் நான் போறேன், கொடு. அடுத்து நானும் பாக்குறேன், ஒழுங்கா மட்டும் சொல்ல. செகண்ட் ஒன் இதுல நல்லாவே இல்ல, கொஞ்சம் நல்லா தான் இதுக்கு சொல்லுங்க. முன்னாடி எப்படி இருந்ததுன்ற அதே மாதிரி தான் இருந்தது. தம்பி ஃபைட்டிங் குடிச்சிட்டே இருக்கீங்க. அப்ப எதுல கவுண்டர் எப்படி போடுறது? கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் அவுட் ஒத்துக்குறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் இது வந்து அவுட். அவங்க அழகா நீங்க சொல்லுங்க டயலாக். இப்ப நார்மலா சொல்லுங்க. நான் படிச்சதா விட்ரா சூனா பானா. எவ்வளவு அழகா சொல்றாங்க ஐயா. விட்ரா சூனா பானா. ஆமா, எத்தனை வார்த்தையா? விட்ரா சூனா பானா. சூனா பானா இல்ல, சூனா பானா ஒரே வார்த்தை தான். தெரியுதுங்க. புரியுங்க இத கண்டுபிடிக்கிறேன். இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கை கால்ல இழுத்துட்டு வருது, ஆள போடுறா. சைத்தான் சைக்கிள்ல வருது. தெரியாதையா, நீங்க நீங்க வெளிப்படையா சைக்கிள்ல வருது. முதல்ல ஐயோ சாரி எக்ஸ்கியூஸ் மீ. ஓ மை காட். தயவு செஞ்சு டயலாக் முதல்ல நான் அவள்கிட்ட சொல்லிடுறேன். முதல்ல அது தெரியுதான்னு பாப்போம். குடிச்சிட்டுலாம் தேவையில்லாத வேலை. சரி ஓகே, மூணாவது டயலாக். சரி, இதை நீங்க கண்டுபிடிச்சி யாரு வேணா சொல்லுங்க. நீங்க நான் கிளம்புறேன். இது யாராவது கண்டுபிடிக்க சொல்லுங்க. என்னத்த சொல்ற? அவள சொல்ல வாய் திறந்து பஸ். இவ்வளவு ஈஸியா இருந்துச்சுன்னா என்ன? நீ இதை நீ சொல்லாம ஐயா அது வேற ஒரு பொண்ணு யாரா கேக்குது. அவங்க ஆக்ஷன்லாம் பண்றாங்க. ஓ ஐயோ, கியூ வந்து கையில குடுக்குறாங்க.
மொஜக் லொஜக் அஜக். கரெக்ட் கண்டுபிடிக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, வாயெல்லாம் நீ திறக்க வேணாம், குடிக்க வேணாம், இதே பண்ணு. இதா நான் ஒரு தடவை சொன்னா 1000 வாட்டியா? யா இது என்ன பாட்சா பாத்துருக்கேன், இது என்ன காச்சாவா? ஒரு வாட்டி சொன்னா 1000 வாட்டி சொல்லுங்க. ஐயா ஒரு தடவை சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. எஸ் பிரில்லியன்ட் கேர்ள் பவித்ரா. எப்படி அந்த மாதிரி சொல்ல தோணுது? அது நடுவுல கொஞ்சம் மிஸ்டேக். ஒரு வாட்டி சொன்னா 1000 வாட்டி சொன்ன மாதிரி. ஐயா எப்படியா இருக்கும் இந்த பஞ்சு? யோசிச்சு பாருங்கயா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை, அது பவரா இருக்கும். இதை யோசிச்சு பாருங்க. நான் ஒரு தடவை சொன்னா 1000 வாட்டி. ஒரு கல்ட்டான டயலாக்கே வந்து மாத்திட்டாங்க. படம்லாம் பார்க்க மாட்டீங்களா பவித்ரா? பாப்ப இது இந்தியன் சினிமா பார்க்க மாட்டாங்க. only கொரியன் சீரிஸ், அமெரிக்கன் சீரிஸ் அந்த மாதிரி இல்ல. இப்போ ஒரு மாதிரி ஃபாரின் மூவிஸா தான் பாக்குறாங்க. ஓகே. நேத்து இது ஆட்டோகாரன் பார்த்தாங்க. ஆட்டோகாரன். ஆமா ஆட்டோகாரன் ரிக்ஷா மாமா. பாப்பீங்களா இல்ல அப்படியே ஏங்க அவர்தான் ஏதோ சொல்றாரா நீங்களும் கேக்குறீங்க? ஆட்டோகாரன் ரிக்ஷா மாமா எல்லா படம் வந்திருக்கு. சூப்பர். இந்த கேம் வந்து நல்லா விளையாடுனீங்க. நீங்க வந்து பாடி லாங்குவேஜ்லயே வந்து உங்களுக்கு க்ளூ கொடுத்து வந்து கண்டுபிடிக்க வச்சிட்டீங்க. ஒரு வாட்டி சொன்னா 1000 வாட்டி சொன்ன மாதிரி. எங்களுக்கு நீங்க பாட்டு பாட சொன்ன, நீங்க உடனே அவங்க சைடு வந்து திருப்பி வந்தீங்க. பாட்டு தானே கேட்டேன். உங்க பாடல் எவ்வளவு கேட்டுக்க தெரியுமாண்ணா? பாடுங்க. சரி ட்ரை பண்றேன். ஓகே. நீலவண்ண கூரை இல்லாத நிலமிங்கு ஏது, காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகள மீறு, மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே, மீதி இரு நீ கடந்தால் பாதை ஒளி வாசல் வரும், தோளில் உன்னை ஏந்திக் கொள்ளும் நமக்கான நாள் வரும், தலகோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும், நிக்காம முன்னேறு, கண்ணோரோ ஏன் கண்ணீரு கை சேரு. சூப்பரா பாத்தீங்கன்னா. ஸோ ஒரு ஹீரோயினா உங்களுக்கு வந்து இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும். நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்றாங்க, அவங்க வீட்ல இருக்க ஒரு பொண்ணா பாக்குறாங்க, அவங்க கொடுக்குற அந்த லவ் சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஐயா அந்த ஸ்பான்சர் அதை சொல்லலாமா? சீரியஸா பதில் சொன்னா சொல்றேன், இல்ல ஃபன்னா சொன்னா சொல்லலாம். கேட்டகரி வச்சிருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி என்ன தோணுதோ சொல்லுங்க. ஐயா நீங்க சீரியஸா சொல்லுங்க, நான் ஃபன்னா எடுத்துக்கிறேன். ஜாலியா இருக்கு. ஈவென்ட்ஸ்லாம் கூப்பிடுறாங்க, இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. டான்சி ஓதுறாங்க, இப்படி வாங்க ஜி. ஓசில டிரஸ் ஐயா அதுக்கு நீ இவ்வளவு ஒண்ணு கம்மி பண்ணிருக்கீங்க லைஃப். பட் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம ப்ராப்பரா அவங்களோட டெலிவரபிள்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துறது முடிஞ்சது. இந்த கொலாபரேஷன்ல வரது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஓகே. டிஸ்அட்வான்டேஜ் இப்போ நான் சொல்றேன் என்ன பண்றோம் அப்படினா எல்லா அவங்க சொல்ற எல்லா சீன்ஸும் நம்ம பண்ணுவோம் அப்படின்றது இருக்கு. அதுல நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கும்ல, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க சொல்ற எல்லா சீன்ஸும் பண்றது ஒரு சிலது நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்காது. பட் ஸ்டில் நம்ம அந்த ரோல் பண்றதா நம்ம என்ன சீன் கேக்குறாங்க. ஆமா அதனால அந்த ஆங்கர் என்ன சீன் உங்களுக்கு நீங்க பாருங்க, அவள் தான் சொல்றேன் ஏதா மிரட்டறாங்க. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டேன், அப்படி முடிச்சிட்டீங்க. யா ஓகே. சோ ஹீரோவா இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நீங்க ஃபேஸ் பண்றது. அட்வான்டேஜஸா? அட்வான்டேஜஸ் அதான் டெய்லி நம்மள பாக்குறாங்கல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அவங்க நம்மள பயங்கரமா வச்சு கொண்டாடுவாங்க. அது அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒண்ணு. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். இப்போ நீ சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஃபைட் எல்லாம் நான் பண்ணதில்லை, இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஸோ இதுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஒரு என்ன சொல்கிறது ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இப்போது கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக நம்ம கொஞ்சம் பண்ணோம். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இது கொஞ்சம் அதிகம் நமக்கு. அதே தான், ரொம்ப நம்ம வீட்டு பையனா பார்த்துருவாங்க, பாத்துட்டு திட்டிடுவாங்க. ஆமா அபிதா அவங்க வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இல்ல டிஸ்அட்வான்டேஜஸ் எனக்கு இன்னும் பெருசாலாம். ஹீரோவா இருக்கிறதால உங்களுக்கு அது ஃபீல் ஆலையா? எனக்கு வந்து என்னன்னா ஒரு சில இடத்துல வந்து நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், அந்த இடத்துல நம்மளால வேற மாதிரி கூட பண்ணிட முடியும். ஆனா அது ஹீரோன்றதுனால அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க.
இப்போ உதாரணத்துக்கு ஒரிஜினலாக ஒன்று இருக்கும்ல, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தன் ரோட்டில் வந்து சண்டை போட்டுருக்கான், அவனை வந்து நான் மடால்னு அடிக்கணும்னு வைங்க, என் ஒய்ஃபை கலாய்ச்சிட்டானா நான் மடால்னு அடிப்பேன். ஆனால் நீங்கள் வந்து அப்படி மடால்னு அடிச்சிட முடியாது, பொறுமையாக ஜி தடால் படால். ஓகே யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்பு தானே. ஏய் என்ன சொல்ல அரை பைத்தியக்கார். அவர் அந்த ஸ்லோ மோஷன்லாம் பண்ணி எஃபெக்ட்லாம் பண்றது டிராமடைஸ்டா இருக்கு. கொஞ்சம் அது மாதிரி இருக்கும், கொஞ்சம் பில்டப்பா பண்ண தோணும், அது கொஞ்சம் ரியலா இருக்கணும்னு. அது ஹீரோக்குனா அப்படி. இன்னொன்னு நான் 2 அடி வாங்கலாம், ஆனா அது வாங்க முடியாது. நம்ம ஹீரோ அடி வாங்க வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இதுதான் கதைக்களத்தோட திருப்பி. பிரேம்ல தான் அடி வாங்க மாட்டாங்க, ஸ்பாட் எல்லாம் மடால் நூலும். அதெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம், அது ஒண்ணு இருக்கும், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 10-12 சீன் இருக்கும். நம்ம வீட்டுக்கு லேட்டா தான் போவோம், அப்புறம் டப்பிங் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு போவோம். இது இருக்கும். உங்களுக்கு நீங்களே தான் வேற டப்பிங் வேற பண்றீங்களா உங்க வாய்ஸ்? இதுல வேற உலக புகழ் பெற்ற டிஆர்பில உச்சக்கட்ட எல்லாத்தையும் பார்த்த மாதிரி பேசின பாத்தியா? ஆமா, எனக்கு டப்பிங் ஏன் வாய்ஸ் சொன்னேன். அதான் இவ்வளவு டவுட்டா கேட்டு இப்ப நீ இப்படி கேட்டேன், உங்களுக்கு நீங்களே டப்பிங் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அது வந்து மக்கள் சார்பா நான் வந்து கேக்குறேன். ஆமா, மக்கள் சார்பா நான் தான் பண்றேன். சோ அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு வந்து உங்களுக்கு பயங்கர அது ஒரு டைம் எடுக்கும். நம்ம எல்லாரும் இப்போ ஒரு அரிதா இருக்கும். திடீர்னு நம்ம இப்போ ஒரு 6 மணிக்கெல்லாம் இப்போ ஒருத்தவங்க வருவாங்க, சாணுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, வருவாங்க, நடிப்பாங்க, சாமந்தாக்கிற நடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஒரு 6 மணிக்கு போகலாம், நம்ம அப்படி போக முடியாது. இருந்து கேட்டெல்லாம் இழுத்து சாத்திட்டு அப்புறம் வரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் அதே மாதிரி நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்டாக வந்துருக்கோம். அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இந்த பிஸி ஷெட்யூலில் வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நிஜமாவே சீரியல் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய எபிசோடோட 1000 எபிசோடோட தாண்டி போயிட்டே இருக்கணும். இது ஏன் என்ன ஜாலியா இருக்கும்ல, அவ்வளோ நாள் பேமெண்ட் வரும், அவ்வளோ நாள் நீங்க நடிக்கலாம், ஹீரோயினா இருக்கலாம், அவ்வளோ நாள் பேமெண்ட் வரும். கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல அந்த வார்த்தையை போறதுலே இருக்காரு. சோ தேங்க்யூ சோ மச். நிறைய எபிசோட்ஸ் வந்து இந்த இது போணும். தேங்க்யூ. இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஸ்பான்சர்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஆமா இல்லையா? நம்ம ஓசிடி பவித்ரா அவர்களுக்கு வந்து கரெக்டான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. முகி வழங்கும் கம்ப்ளீட் ஹோம் கேர். இதை வச்சு வந்து ஃபுல் வீடியோ நீங்க வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, வீடு மட்டும் கிடையாது, இவங்க எல்லாம் கேரவன்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ஆமா, நான் பாத்திருக்கேன். கேரவன்லாம் பெருக்கி யாரோ அதை போட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு ஹேம்பர் தான். ஆனால் உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ. என்ன வரதுல இருக்கீங்க? நான் விடுங்க, இதுதான்டா மெயின். ஓகே, ஸோ பாப்பாலாம் வந்து இருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு இது ரொம்ப அவசியப்படும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு நீங்களே சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். எங்களோட டீம் சார்பாகவே நாங்கள் சொல்கிறோம், தென்றல் வந்து என்னை தொடும் சார்பாக, ஷூட்டிங் வந்து நம்ம சில சமயம் நம்ம கரெக்டாக வேலை பார்க்குறோமா இல்லையா அப்படின்றது வந்து நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸில் தான் தெரியும். அது வந்து ஒரு 50வது எபிசோட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 275 எபிசோட்ஸ் ஆச்சு. அவ்வளோ ஒரு நல்ல வெல்கம் பண்ணுறீங்க. இதே வெல்கமாக பத்திரமா அப்படியே எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் நல்லா பண்ணுவோம். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இதை இங்கிலீஷில் மேடம் இப்போ சொல்லுவாங்க. இல்லைங்க, அதே தாங்க. தேங்க்யூ. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. துணிகளை துவைக்க முகி அல்ட்ரா, டாய்லெட் சுத்தம் செய்ய முகி ஸ்பாட்லெஸ், ஃப்ளோர் கிளீன் செய்ய முகி வைப் அவுட், பாத்திரங்களை சுத்தம் செய்ய முகி டிஷ் வாஷ், முகி ஹோம் கேரில் கிடைக்கும்.